இது என்னோட பர்சனல் பேன் கார்டு, இது என்னோட பிஸ்னஸ் பேன் கார்டு. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கட்டாயம் இந்த மாதிரி 2 பேன் கார்டு அவசியங்க. சார், என் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் தான் பண்ணுறான், ஆனால் அவன்கிட்ட 2 பேன் கார்டெலாம் இல்லையா சார்? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா பிஸ்னஸ் பேன் கார்டு அப்படின்னா என்ன, இந்த பிஸ்னஸ் பேன் கார்டு அப்படின்றது யார் யாரெல்லாம் கட்டாயம் வாங்கணும் அண்ட் எப்படி வாங்குறது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. சார், நம்ம கம்யூனிட்டி பற்றி சொல்லவே இல்லை. ஆமாங்க, அதை மிஸ் பண்ணிட்டோம்ல. சரி, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அதில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, முதல்ல பிஸ்னஸ் பேன் கார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பேன் இதனுடைய விரிவாக்கம் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு 10 இலக்க யூனிக் ஆல்ஃபா நியூமெரிக் ஐடென்டிஃபையருங்க. அதாவது இதில் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், நம்பரும் இருக்கும். இதோடைய காம்பினேஷனில் கிரியேட் ஆகக்கூடிய 10 இலக்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எப்படி நீங்கள் நான் எல்லாருமே ஒரு பர்சனல் பேன் கார்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்மளோட ஃபோட்டோ போட்டு நம்ம பேர் போட்டு நம்மளுக்குன்னு பேன் கார்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அது நம்மளுடைய பர்சனல் பேன். அதே மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பிஸ்னஸ் பேரில் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பேன் கார்டை தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பேன் அப்படின்னு சொல்கிறோங்க. சார், இதில் அப்போ கம்பெனி ஃபோட்டோலாம் இருக்குமா சார்? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். இது அப்போ எல்லா கம்பெனிக்கும் வாங்கலாமா சார்? சூப்பர் கேள்வி. தேங்க்ஸ் சார். இது எல்லா பிஸ்னஸ்க்குமே வாங்க வேண்டியிருக்குங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, சில என்பிஓஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, செக்ஷன் 8 கம்பெனி, இந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் கட்டாயம் இந்த பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது வச்சிருக்கணுங்க. சார், அப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு? சூப்பருங்க. இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம், அதாவது ஒரு தனிநபரால் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஃபர்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பேர் ஃப்ரீலான்சஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம், ஃப்ரீலான்சஸ், இவங்க 2 பேருக்குமே இந்த பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது எலிஜிபிலிட்டி கிடையாதுங்க, அவங்களால வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவல் பேன் இருக்கு இல்லைங்களா, பர்சனல் பேன், அதையே தான் அவங்களுடைய பிஸ்னஸ்க்கான பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அந்த தனிநபருடைய பேன் கார்டை தான் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் பயன்படுத்தணுங்க. சார், இதெல்லாம் கிளியர் சார். இந்த பிஸ்னஸ் பேன் கார்டு என்ன பர்பஸ்க்கு சார் வாங்கணும்? சரிங்க, இந்த பிஸ்னஸ் பேன் கார்டுடைய முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோம் இல்லையா, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சேலரி வருது, நீங்கள் உங்களோட பர்சனல் பேன் கார்டை வச்சு இன்கம் டேக்ஸ் பே பண்ணிடுவீங்க. அதுவே பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இன்கம், எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் டிடக்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் கணக்கு காமிக்கணும். அதே மாதிரி அதுக்கான ரிட்டர்ன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுக்கு கட்டாயம் இந்த பேன் கார்டு அப்படின்றது அவசியங்க. ரெண்டாவது, பேங்க் அக்கௌண்ட், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. உங்களோட கம்பெனி பேர்லேயே நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும் பேங்க்கில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. கேஒய்சியில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக தான் இந்த பிஸ்னஸ் பேன் கார்டு அப்படின்றது இருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பேன் கார்டு இருந்தால் தான் உங்களால் கம்பெனி பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து மூணாவது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அது பார்ட்னர்ஷிப் ஃபர்மாவோ, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ, எல்எல்பியாவோ இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்ககிட்ட பிஸ்னஸ் பேன் கார்டு கேட்பாங்க. பிஸ்னஸ் பேன் கார்டு இல்லை அப்படின்னா உங்களால் ஜிஎஸ்டியே ஓப்பன் பண்ண முடியாதுங்க. அடுத்து நாலாவது, கேஒய்சி பர்பஸ். கேஒய்சி அப்படின்றது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தவிர்த்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு எல்லாமே கேஒய்சி டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதில் கட்டாயம் இந்த பேன் கார்டு அப்படின்றது ஒரு மேண்டேட்ரி டாக்குமெண்ட். ஸோ கேஒய்சி ப்ராசஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பேன் கார்டு வாங்கியிருக்கணுங்க. அடுத்து என்ன கேட்கலாம்? சார், இது வாங்கினா என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணோம்? சூப்பருங்க. இந்த பேன் கார்டு வாங்குறதுக்கு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்டேஷன் மாறுங்க.
அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய அந்த டீட், அந்த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பார்ட்னர்ஷிப் டீட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பிஸ்னஸ் பர்பஸ்க்கான கமர்ஷியல் ரெண்டல் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணணும். இது தவிர்த்து யார் யாரெல்லாம் அதில் பார்ட்னர்ஸாக இருக்காங்களோ பார்ட்னர்ஸோடைய கேஒய்சி, அதாவது பார்ட்னர்ஸோடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு சப்மிட் பண்ணணும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு என்பிஓ, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன், அது சொசைட்டியாவோ ட்ரஸ்ட்டாவோ இருக்குன்னா அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், சொசைட்டியாக இருந்தால் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதுவே ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட்டோட டீட். இது தவிர்த்து அந்த நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் எந்த இடத்துல இயங்குதோ அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட். இது தவிர்த்து அதோடைய ட்ரஸ்டி இல்லைனா அதோடைய பிரசிடென்ட்டோடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு என்பிஓக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அதுவே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கு ரிஜிஸ்டர் பண்ணும் போதே டிஃபால்ட்டாகவே இந்த பேன் கார்டு அப்படின்றது வந்துடும். எப்போ நீங்கள் வந்து ஆர்ஓசியில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரும்போது கூடவே இதுக்கான பேன் கார்டும் வந்துடும். ஸோ உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி, ஓபிசி இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் தனியாக போய் பேன் கார்டு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சார் அப்போ அந்த ப்ரொப்பர்ட்டிஷிப்க்கு சரி சார் சரி சார் அதை விட்டுடலாம், லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதை எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஓகே, இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தாங்க. நீங்கள் இதுக்கு போய் முன்னாடி மாதிரி பேன் கார்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். சரிங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பேன் இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது இந்த பேன் கார்டை இஷ்யூ பண்ணுறதுக்குன்னு. அந்த போர்ட்டலோட பேர் என்எஸ்டிஎல் போர்ட்டல் அப்படின்னு. அந்த என்எஸ்டிஎல் போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறமா இதில் அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வருங்க. அந்த நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான படிவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த படிவத்தில் உங்களுடைய கம்பெனியோட பேர், கம்பெனியோட என்டிட்டி டைப் இருக்கு இல்லையா, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, ப்ரைவேட் லிமிடெடா, என்ன அந்த உங்களோட என்டிட்டி டைப்போ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மற்ற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது உங்களோட கம்பெனியோட பேர், கம்பெனியோட அட்ரஸ், யார் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்டர் பண்ணி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும். அதுக்கப்புறமா இதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இமீடியட்டாக உங்களுக்கு பேன் கார்டு அப்படின்றத இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா பேன் கார்டு பற்றி எல்லாமே புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர், அண்ட் கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம். சிவராமகிருஷ்ணன், டைரக்டர், ரைட்டர், எடிட்டர். 1 hour later. ஐயோ, ஆடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி தெரியலையே.